தேனி அருகே அல்லிநகரம் பகுதியில் உள்ள காளியம்மன் திருக்கோயிலில் தைப்பூச திருநாளை ஒட்டி முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜை நடைபெற்றது. காப்பு கட்டி விரதம் இருந்த பக்தர்கள் பால்குடம் சுமந்து ஊர்வலமாக வந்த நேர்த்தி கடன்களை நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து அபிஷேகம் நடத்தப்பட்ட சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்த சுவாமியை பக்தர்கள் மனமுருக வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ஸ்ரீ தவளகிரீஸ்வரர் மலைக்கோவிலில் கிரிவலம் ஆரம்ப விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வெண்குன்றம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ தவளகிரீஸ்வரர் மலைக்கோயிலில் தை மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெற்ற கிரிவல தொடக்க விழா நிகழ்ச்சியில் அபிஷேக ஆராதனைகள், வேத மந்திரங்கள் முழங்க பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்ட தவளகிரீஸ்வரர் மலை அடிவாரத்தில் இருந்து பல்வேறு பகுதிகள் வழியாக கிரிவலம் நடைபெற்றது. இதில் பல்வேறு பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற நிலையில் காவல்துறையினர் சிறிதும் பொறுப்பின்றி பக்தர்கள் கூட்டத்தின் மத்தியில் தங்கள் வாகனங்களை செலுத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதில் காவல்துறையின் எதிரெதிரே வந்த 2 வாகனங்கள் சிக்கிக்கொள்ள கடும் அவதியடைந்த பக்தர்கள் காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஸ்டாலின் அரசின் அறநிலையத்துறை மக்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யவில்லை எனவும் சாடினர். நெருக்கடி ரொம்ப அதிகமாக இருக்குது. போலீஸ் கொஞ்சம் இன்னும் நிறைய போட்டிருந்தா பரவாயில்ல, பாதுகாப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் லேடிஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அதுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்குது. கொஞ்சம் நிறைய இடம்லாம் கொஞ்சம் லெட்டின் பாத்ரூம் இதெல்லாம் கட்டியிருந்தாங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும். நிறைய பேருக்கு கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது. திடீர்னு ஒரு 4-5 பேர் வராங்க, அதுன்னு பொருளை எடுத்துருவாங்க, அதெல்லாம் ஒரு இதுவே இல்லை. அதனால் வந்து கொஞ்சம் நிறைய போலீஸ் போட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அங்கே 4-5 போலீஸ் அந்த சைடு நிற்கிறாங்க, ஆனால் வந்து திடீர்னு பார்த்தா யாருமே காணோம், எங்கே போகிறாங்கன்னே தெரியல. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே சேதமடைந்த சாலைகளால் கடும் அவதிக்கு ஆளாவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். புக்குளி கிராமத்தில் உள்ள தார் சாலை குண்டும் குழியுமாக இருக்கும் நிலையில் பலமுறை புகார் தெரிவித்தும் சாலை சீரமைக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விடியாத அரசின் அலட்சியத்தால் அவசர மருத்துவ வசதிக்கு கூட ஆம்புலன்ஸுகள் கிராமத்திற்குள் வர இயலாத சூழல் உள்ளதாகவும் மக்கள் சாடியுள்ளனர். ரொம்ப மோசமாக இருக்கு. குழந்தைகள் பள்ளிக்கு படிக்க முடியல. படிப்பு வளர்ந்து வீட்டில் இருக்காங்க நிறைய பேர். விவசாயத்துக்கு ஒரு டிராக்டரோ ஒரு ஹார்வெஸ்டர் எதுவுமே கொண்டு வர முடியல. ஊருக்குள்ள விவசாயமும் பாதிக்குது. விவசாயம் பண்ணது வெளியில் கொண்டு வர ரொம்ப சிரமமாக இருக்குது. இதை அரசு கவனத்தில் எடுத்து இந்த ரோட்டை வந்து சேரமாக செஞ்சிடணும். ஒரு ஆம்புலன்ஸ் கூட வரமாட்டேன். அவ்வளோ அங்கே நிப்பாட்டி இங்கேருந்து கட்டில் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலைக்கு ஆன்மீக யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு உரிய மருத்துவ வசதிகள் செய்து தரப்படுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் மலைக்கோவிலுக்கு பக்தர்கள் செல்லும் வழியில் திடீரென குரங்கு ஒன்று 4 வயது சிறுவன் உள்ளிட்ட 4 பேரை கடித்துள்ளது. அப்போது வனப்பகுதியில் இருந்த சுகாதாரத்துறையின் மருத்துவ முகாம் தைப்பூசத்தை முன்னிட்டு செயல்படாமல் இருந்ததால் 4 பேரும் 10 கிலோமீட்டர் பயணித்து வத்ராயிருப்பு அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெறும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பதநீர் இறக்கியவரை கல் இறக்கியதாக கூறி அராஜகமாக கைது செய்த காவல்துறைக்கு எதிராக தர்ணா நடைபெற்றது. கீழ்பனந்தோப்பில் அரசு அனுமதி பெற்று பனைமரத்தில் இருந்து பதநீர் இறக்கி பனை வெல்லம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் குமரவேல் என்பவர் பதநீர் இறக்கி கொண்டிருந்த போது அங்கு சென்ற மதுவிலக்கு அமல் பிரிவினர் கல் இறக்கியதாக கூறி அவரை கைது செய்து பானைகளை அடித்து நொறுக்கியுள்ளது. இதனை கண்டித்து வாணியம்பாடி மதுவிலக்கு அமல் பிரிவு காவல் நிலையம் முன் தர்ணாவில் ஈடுபட்ட தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் கள்ள மது விற்பனையை தடுக்க வக்கில்லையா என சாடினர். நம்ம தொழில் செய்கிறீங்க, கருப்பட்டி தான் செய்கிறீங்க, நீராக இறக்குறீங்க, எங்களும் இது நீராக கூட இறக்க விட மாட்டேங்கிறாங்க. இதுக்கும் கேஸ் போடுறாங்க. பிடிச்சிட்டு போயிட்டு காலையில் வந்து நீராக சாப்பிட்டாங்க. முட்டியெல்லாம் இறக்கி காட்டினீங்கன்னாங்க. காட்டிட்டு ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரி பார்த்துட்டு சரி உங்கள் பொழப்ப பாருன்னு சொன்னாங்க. பொழப்ப பார்த்துட்டு சரின்னு பாருங்கன்னு உக்காந்துருந்தாங்க. அங்கே உக்காந்துட்டு சரி மறுபடியும் வந்து எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் வர சொல்கிறாங்க, சரி நீ மனு கொடுத்துட்டு வந்துடுவீங்கன்னு சொல்லி இட்டுன்னு போனாங்க. இட்டுன்னு போயிட்டு இப்போ வந்து ரிமாண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள அரசு மருத்துவமனையில் முறையாக தண்ணீர் விநியோகம் செய்யப்படுவதில்லை என புகார் எழுந்துள்ளது. அரசு மருத்துவமனையில் கடந்த 3 நாட்களாக தண்ணீர் விநியோகிக்கப்படாததால் கழிப்பறையை பயன்படுத்த முடியாமல் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை கடும் அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் விடியாத அரசின் மருத்துவ நிர்வாகம் முறையாக தண்ணீர் விநியோகம் செய்ய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.